காதல் கண்ணை மறைத்துவிடும் என்பார்கள். அது வருணனின் மூளையையும் அன்று மழுங்கச் செய்து அரசியின் வார்த்தைகளை அப்படியே நம்பச் செய்தது. வாகினியை பிரிந்துவிடக்கூடாது என்ற கவலை வருணனின் வீரத்தையும் விவேகத்தையும் ஒரு சேர குலைத்து ஸ்வர்ணிகாவின் கண்கள் அவளையும் அறியாமல் வெளிப்படுத்தியிருந்த குறும்புத்தனத்தை கவனிக்க விடாமல் செய்தது வருணனை. அரசி பேசி முடிக்க அவன் பெண்ணவளின் முன்பு கைகூப்பி நின்று, தேவி, என்னை உங்கள் தமையன் என்பீர்கள், என் மீது அன்பு வைத்துள்ளதாக சொல்வீர்கள். என் மீது சில காலத்திற்கு முன்புதான் உங்களுக்கு அன்பு தோன்றியது. ஆனால் வேந்தன் மீதோ உங்களுக்கு பிறந்ததிலிருந்தே அன்பும் பாசமும் உள்ளது. இரத்தபந்தம் அவனுக்காக மாற்றான் என்னை வஞ்சித்து விட மாட்டீர்கள் அல்லவா? உங்கள் அத்தானுடைய ஆசை பலிக்க வேண்டும் என்பதற்காக என் காதலியை என்னுடன் சேர்த்து வைப்பதில் ஈடுபாடு காட்டாமல் இருந்துவிட மாட்டீர்கள் அல்லவா? உங்களைத்தான் மலை போல நம்புகிறேன் தேவி. அரசரிடம் சென்று கூட என்னால் உதவி கோர முடியாது. பழியுணர்வை தூக்கி போட்டுவிட்டு காதலியை கரம்பிடிக்கச் சொல்லி அவர் எத்தனையோ முறை எனக்கு அறிவுறுத்தினார். நான் அவரது பேச்சை கேட்கவில்லை. இப்போது அந்த காதல் முற்றிலும் முறிந்து போன பின்பாக அவரிடம் சென்று அடுத்தவன் மீது மையல் கொள்ள ஆரம்பித்துவிட்ட எனது காதலியை என்னுடன் மறுபடியும் சேர்த்து வைக்கச் சொன்னேனானால் அவர் அடித்தே என் தோலை கிழித்து விடுவார். அதை கூட தாங்கிக் கொள்ளலாம் தேவி. காது கூசும் வார்த்தைகளால் பிரபு என்னை அர்ச்சிப்பதைத்தான் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆகையால் நீங்கள்தான் இவ்விஷயத்தில் எனக்கு உதவி புரிய வேண்டும். தயவு செய்து பின்வாங்கி விடாதீர்கள் தேவி. பிரபுவுக்கு வாகினியின் விவகாரம் தெரிய வேண்டாம். அரசர் சௌபவத்திலிருந்து திரும்புவதற்கு முன்னதாக அனைத்தையும் சரி செய்து விடுவோம். வாகினி முன்பை போல என்னை வெறுத்தபடியே வாழ்ந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவள் வேந்தனை காதலிக்க கூடாது. அவளை இன்னொருவனுடன் பார்க்க எனக்கு தைரியமில்லை தேவி. ஆயுதம் தாங்கிய 100 எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டு உடல் சிதைக்கப்படுவதை விட கொடுமையான வழியை இந்த ஏமாற்ற உணர்வு எனக்கு கொடுக்கிறது. அரசர் கிளம்பிச் சென்று நிலைமை உங்கள் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு எனக்கு செய்தி அனுப்புங்கள். நான் கோட்டைக்கு வருகிறேன். இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்காக செய்யுங்கள் தேவி. காலத்திற்கும் உங்கள் காலடியில் அடிமையாய் கிடக்கிறேன் நான் என மனம் வெம்பி ஸ்வர்ணிகாவிடம் அழுது வேண்டினான் வருணன். இம்முறை வருணனின் வார்த்தைகள் ஸ்வர்ணிகாவுக்கே வேதனையாகத்தான் இருந்தன. ஒரு மகத்தான வீரனை சின்ன பெண் நம் முன்பு கைகூப்பி கதறச் செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவளை வாட்டவே செய்தது. இருந்தாலும் துவங்கிய காரியத்தை முடித்து வைத்தாக வேண்டும் என்ற கொள்கையில் பரிவை ஓரங்கட்டிவிட்டு நடிப்பை தொடர்ந்தாள். வருணனின் கூப்பிய கரங்களை பிரித்தவள், நீங்கள் இவ்வாறு என்னிடம் கைகூப்பி வேண்டுவது தகாத செயல் தளபதி. தங்களுக்கு தங்கை போன்றவள் நான். வயதில் மூத்தவர் நீங்கள். இளையவள் என் முன்பு கரம் குவித்து வேண்டுவதும் தவறு. அதே நேரத்தில் சிஷ்ய என்னிடம் குரு நீங்கள் யாசிப்பதும் தவறு. உங்கள் மாணவி நான் தான் உங்களிடத்தில் தலைவணங்கி பணிந்து நிற்க வேண்டும். அரசு என்ற அதிகாரத்தை ஆசிரியரிடம் காட்டக்கூடாது. தங்கையாக தங்களுக்கு இந்த உதவியை செய்யாவிடனும் மாணவியாக இந்த உதவியை குரு தட்சணையாக பாவித்து ஆசான் உங்களுக்காக இதை செய்கிறேன். நீங்கள் நிம்மதியாக சென்று வாருங்கள் என்று நடிப்பு என்று நம்ப முடியாத அளவிற்கு தேர்தல் கூறி அனுப்பினாள் ஸ்வர்ணிகா. சோகமே உருவாக வருணன் கிளம்பிச் செல்ல குதிரை ஏறி புறப்பட்டவளிடம் உடன் சென்ற ராகவன், இருந்தாலும் தளபதி மிகவும் பாவம் தேவி. ஒரு கம்பீரமான மனிதரை இப்படி கலங்கச் செய்து விட்டீர்கள். ஆனாலும் இது அவருக்கு தேவைதான். சந்தோஷப் பறவையாக குதூகலமாக வாழ்ந்து வந்த உங்களை கண்ட போதனைகளையும் சொல்லி நாட்டையும் அரசரையும் விட்டு பிரிந்து செல்வதற்கு யோசனை கொடுத்தவரே இந்த மனிதர்தான். இவரது அறிவுரைகளுக்கு பிற்பாடுதான் உங்கள் பேச்சில் ஒரு விரக்தி தென்பட ஆரம்பித்தது. இவருக்கு இந்த சிகிச்சை நல்லதுதான் என்று வஞ்சத்தில் கருவினான் ராகவன். ஸ்வர்ணிகா புன்னகைத்து, இல்லையண்ணா, நான் சீண்டியது அந்த காரணத்திற்காக இல்லை. அவர் கொடுத்த போதனைகளில் எந்த தவறும் இல்லை. எனது நோக்கமே வேறு. எத்தனை முறை விஷமத்தனங்கள் செய்து எல்லோரையும் அச்சுறுத்தி இருக்கிறார் தெரியுமா அவர்? என்னையே நிறைய முறை பயமுறுத்தி இருக்கிறார். அன்று பார்க்கவத்தில் என்னை ஆள்விட்டு கடத்தி காயப்படுத்தி எனக்கு புத்திமதி கூறினார். அச்சுறுத்தி துன்புறுத்தாமல் பாசமாகவே அந்த போதனை செய்திருக்கலாமே. எனக்கு அன்று மரண பயத்தை ஏற்படுத்தி விட்டார் தெரியுமா? இன்று கூட பாருங்கள், திடீரென மரங்களுக்கு நடுவிலிருந்து வெளிப்பட்டு நம்மை ஆட்டம் காண வைத்து விட்டார். நான் உங்களை எண்ணியும் நீங்கள் என்னை எண்ணியும் ஒருவரையொருவர் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று பயந்தோம். கோணிப்பைக்குள் மறைந்திருந்த உருவம் யாருடையது என்று தெரியாமலேயே இவரை தாக்கி காயப்படுத்த முயன்றோம் நாம். இவருக்கு காயம் பலமாக பட்டிருந்தால் அரசருக்கு யார் பதில் கூறுவது? பிரபுவின் கோபத்திற்கு ஆளாகியிருப்போம் நாம் இருவரும். அதனால்தான் இவரை குலை நடுங்கச் செய்யும்படியாக உயர்தர சிகிச்சை கொடுத்து வந்தேன். இன்னும் 2 நாட்களுக்கு எந்த விஷமமும் செய்யாமல்
யாரையும் தேடிச் சென்று சீண்டி ஆபத்தை விலைக்கு வாங்கி வராமல் ஒழுக்கமாக இருப்பார். நீங்கள் கவலையை விடுங்கள் அண்ணா, உங்கள் நண்பருக்கு எந்த கலக்கமும் நேர நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ராகவனுக்கு சமாதானம் கூறி உடன் சென்றாள் ஸ்வர்ணிகா. கோட்டைக்கு சென்று சேர்ந்தவுடன் நேராக அரசனை சந்திக்கச் சென்ற ஸ்வர்ணிகா வேந்தனுக்கும் இளவரசிக்கும் இடையே நிகழ்ந்த விவாதங்களை விளக்கிக் கூறினாள். விவரங்களை கேட்ட ஆதித்தனின் வதனம் ஏமாற்றத்தையே வெளிப்படுத்தியது. கணவனிடம் இந்த எதிர்வினையை எதிர்பார்க்காத பெண்ணவள் அவனிடம், என்னவாயிற்று பிரபு, ஏன் இந்த கவலை? இன்பவேந்தனே உங்கள் தமையனாக இருப்பார் என்று கருதியிருந்தீர்களா? அது பொய்யென்று போய்விட்டதால் வருத்தம் கொள்கிறீர்களா என்று அக்கறையுடன் விசாரித்தாள். ஆதித்யன் மனைவியிடம், ஆமம்மா, உண்மைதான். வேந்தனிடம் நான் ஒரு பாதுகாப்பை உணர்ந்தேன். வேந்தன் என் தமையனாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதியிருந்தேன்தான். ஏனெனில் அவர் வந்த நாள் முதலாக அவரிடம் ஒரு பாதுகாப்பை உணர்ந்து வந்தேன். அவர் என்னை ரட்சித்து காப்பார் என்ற நம்பிக்கை அவர் என்னை நெருங்குகையில் எனக்கு ஏற்படுகிறது. இதே போன்ற உணர்வை நான் வருணன், மாறன், ராகவன், அகிலனிடமும் உணர்ந்திருக்கிறேன் தான். துரோக சம்பவத்திற்கு பின்பாக சமீபத்தில் விஜேந்திரனிடம் இதை பெருமளவில் உணர்ந்து வருகிறேன் தான். ஆனால் நான் மேற்சொன்னவர்களை விட இன்பவேந்தனிடம் இந்த பாதுகாப்பு உணர்வை கூடுதலாகவே உணர்கிறேன். காரணம் அவரது வயதுதான். எனக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த மற்றவர்கள் அனைவரும் வீரத்தில் சிறந்தவர்கள்தான் என்றாலும் வேந்தன் வீரத்தோடு சேர்த்து வயதிலும் பெரியவர். அவர் முன்பு நான் என்னை சிறியவனாக உணர்கிறேன். தம்பி என்ற இதமான உணர்வை அந்த மனிதரிடம் மட்டுமே அனுபவிக்கிறேன் நான். அவர் எனக்கு காவல் வழங்குவது ஒரு அரசனுக்கு தளபதி செய்யும் கடமையைப் போன்றில்லாமல் தம்பிக்கு அண்ணன் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை போல எனக்கு தோன்றச் செய்கிறது. இந்த இதத்தை அவரிடம் உணர்வதாலோ என்னவோ, அவரே எனக்கு தமையனாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் என் ஆசை பலிக்கவில்லை. பார்க்கலாம், அந்த இறைவன் என் அண்ணனை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார், எப்போது என்னிடம் கொணர்ந்து சேர்ப்பிக்கிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன் என தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். கணவனின் கவலையுற்ற மனதிற்கு மருந்திடும் விதம் தெரியாமல் பேச்சை மாற்ற முற்பட்ட ஸ்வர்ணிகா, பெரியவர் எங்கே போய்விடப் போகிறார் பிரபு? அவசியம் வரத்தானே வேண்டும். இன்றில்லை ஏனும் நிச்சயம் நீலா அத்தை வந்தவுடன் அவரது பெரிய புதல்வரும் வரத்தான் போகிறார். அதுவரையில் என் அத்தானை தமையன் என்று நீங்கள் கருதி வாருங்கள். கௌதமன் அண்ணாவை உங்கள் தமையன் என்று இப்போது போலவே இந்த ராஜ்யம் கருதி வரட்டும். நான் வேறொரு சுவாரஸ்யமான சங்கதியை உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன் பிரபு. ஊரையே சீண்டி வம்பிழுக்கும் உங்கள் அன்புக்கு உகந்த முன்னாள் தளபதியை நான் சீண்டிவிட்டு வந்திருக்கிறேன் என்று முன்னுரை கொடுத்து வருணனை சந்தித்த கதையை கணவனுக்கு விளக்கினாள் ஸ்வர்ணிகா. மனைவியின் விவரிப்பை கேட்டுக்கொண்டவன், இதுவரையில் என்னை தவிர வேறு யாருமே வருணனை வம்பிழுத்து வெற்றி கண்டதில்லை ஸ்வர்ணிகா. எனக்கடுத்தபடியாக அந்த பெருமை உன்னையே சாருகிறது. நண்டுதான் மனிதருக்கு குடைச்சல் கொடுக்கும். அந்த நண்டிற்கே குடைச்சல் கொடுத்து விட்டு வந்திருக்கிறாய் நீ. நான் ஊருக்கு சென்ற பிறகு உன் நாடகத்தை வெற்றிகரமாக முடித்து வையம்மா. அதில் நான் குறுக்கிடவில்லை. என்னதான் இருந்தாலும் அவன் என் பாசத்திற்குகந்தவன், தம்பிக்கு இணையானவன். அவன் மனவேதனையுறுவதை என்னால் காணச் சகியாது. ஆகையால் சற்று பார்த்து பதமாக வம்பிழு என்று மனைவியிடம் கோரிக்கை வைத்தான். ஸ்வர்ணிகா கணவனை சந்தித்துவிட்டு கிளம்பிச் செல்ல, அரசனை தரிசிப்பதற்காக அந்தப்புரத்தில் அவனது அறைவாயிலுக்கு அருகில் காத்திருந்த நாகம்மாள் பாட்டி அனுமதி பெற்று ஆதித்யனை சந்திக்க உள்ளே சென்றார். பாட்டியைக் கண்டவுடன் அவரது பாதத்தில் பணிந்து வணங்கி எழுந்த அரசன் பாட்டியளித்த ஆசிகளை பெற்றுக்கொண்டு, நல்ல வேளை பாட்டி, நான் ஊருக்கு கிளம்புவதற்குள் உங்களை தரிசித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பார்க்கவத்திலிருந்து திரும்பி உங்களை பார்க்காமலேயே சௌபவதம் செல்லப் போகிறோமே என்று கவலையுற்றிருந்தேன். நல்ல வேளையாக உங்களது புனித பயணத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் தலைநகர் திரும்பிவிட்டீர்கள். உங்கள் ஆசைகளோடு எனது பார்க்கவ பயணத்தை நல்ல முறையில் முடித்து திரும்பிவிட்டேன் பாட்டி. உங்களுடன் கதை பேசி கழித்து உங்கள் மீது அன்பை பொழிய உங்கள் பேத்தியையும் அளித்து வந்திருக்கிறேன். என் தங்கை அகல்யா என் வான்மதி அன்னையைப் போன்றே பேரழகு படைத்திருக்கிறாள். தோற்றத்தில் மட்டுமல்ல, குணத்திலும் அவள் அழகோ அழகு. கூடிய விரைவில் உங்கள் அரசியாரும் எனது அண்ணனும் வரவிருக்கிறார்கள். தகவல்கள் யாவும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிறக்கப் போகும் உங்கள் கொள்ளுப்பேத்தியையும் சேர்த்து அனைவருக்காகவும் நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் பாட்டி என்றெல்லாம் முதியவரிடம் குதூகலத்தோடு கேட்டுக்கொண்ட அரசன் அரவிந்தன் பாட்டிக்கு கொடுத்தனுப்பிய நன்றி மடலை பெரியவரிடம் ஒப்படைத்து அவரது பயணம் குறித்து கேட்டறிந்து கொண்டான். பாட்டியை சந்தித்துவிட்டு அரசன் அரசவை சென்று சேர, அங்கு வையாபுரியும் அவன் மனைவி வேதவள்ளியும் அரசனுக்காக காத்திருந்தனர்.
வையாபுரியை அவை வாயிலில் கண்ட அரசன் உற்சாகமடைந்து, வா அப்பா, வாயாடி வையாபுரி, உன்னை சந்தித்து எத்தனை வாரங்கள் கடந்துவிட்டன. பாட்டியை நீங்கள் இருவரும் தான் கோவில் பயணத்திற்கு அழைத்துச் சென்று வந்ததாக தெரிவித்தார். அவரை பார்த்து கொண்டதற்கு நன்றி. ஆமாம், கோவில் தரிசனமெல்லாம் உனக்கு ஒத்து வருகிறதா? ஆலயத்தில் மௌனம் காக்க வேண்டும். உனக்கோ வாயை மூடவே வராது. உறங்கும்போது கூட ஏதாவது புலம்பியபடியும் முனகியபடியும் தான் கட்டிலில் புரள்வாய். பிறகு எப்படி வாய் மூடி இறைவனை தரிசிக்கிறாய் என்று கிண்டல் செய்தான். அரசனின் சீண்டலுக்கு வையாபுரி தலையை சொரிந்தபடியே நெளிய, ஆதித்யனுக்கு வையாபுரியின் மனைவி வேதவள்ளிதான் பதில் கூறினாள். அரசனிடம் அவள், அதெப்படி பிரபு, இந்த மனிதரின் வாயாவது ஓய்வதாவது? ஆலயத்தில் கூட மதியமும் இரவும் நடை சாத்துவார்கள். இவர் வாயை சாத்த முடியுமா? சந்நிதானத்தில் நின்றும் வாயடித்தபடிதான் நிற்பார். மங்கள கீதங்கள் வாசிக்கப்படும் போதும் மணியடிக்கும் போதும் சத்தமாக வாய்ப்பேசுவார். பூஜை முடிந்து அந்த நாதங்கள் நின்ற பிறகு அர்ச்சகர் கொண்டு வரும் அர்ச்சனை தட்டை பார்த்து, தேங்காயின் குடுமையை ஏன் கிள்ளவில்லை? இறைவனுக்கு பிடித்த பழம் எது? பூவன் பழமா கற்பூரவள்ளியா? மலர்ச்சரத்தில் ஏன் கன்னிகளுக்கு நடுவில் இடைவெளி அதிகமாக உள்ளது? சர்க்கரை பொங்கலில் இனிப்பு ஏன் குறைவாக உள்ளது? அரசர் கோவிலுக்கு தானமாக அனுப்பும் சர்க்கரை மூட்டையை திருடி வைத்துக் கொள்கிறீர்களா என்று பூஜை செய்பவரிடம் குறுக்கு விசாரணை செய்வார். அந்த மனிதர் பிரசாத தட்டை நங்கென பலகையில் வைத்துவிட்டு குழப்பத்தில் தலையை பீத்துக் கொண்டு கோவிலை விட்டு ஓடுவார். இவருக்கு இதே வேலையாகி போயிற்று பிரபு, முடியவில்லை இவருடன். இனி இந்த மனிதர் வாயை திறக்கக்கூடாது என்று ஒரு அவசர சட்டம் பிறப்பியுங்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகும் பிரபு என்று வேடிக்கையாக வேண்டினாள் அரசனிடம். அன்றைய நாள் முடிவுக்கு வந்து அடுத்த நாளும் கடந்து பயணத்திற்கான நாள் வந்தது. ஆதித்யன் தன் மாளிகையின் மாடி முகப்பில் நின்றவாறு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வேடிக்கை பார்த்து வந்தான். வீரர்கள் துரிதகதியில் கிளம்பிக் கொண்டிருந்த காட்சியையும், பெட்டி பெட்டியாய் மாட்டு வண்டிகளில் உணவுப் பொருட்களையும் உடுப்புகளையும் ஏற்றிக் கொண்டிருந்ததையும் கண்டான். கோட்டை திடலே கலைபரப்பட்டுக் கொண்டிருக்க அங்கே வேந்தனும் அவனை பிரிய மனமில்லாத வசுப்பிரதாவும் தூரத்தை நின்று மரங்கள் தங்களை மறைத்துக் கொண்டதாக எண்ணி காதல் ஜோடிகள் இருவரும் கையோடு கை சேர்த்து கண்ணோடு கண் கலந்து இடம் மாறிய இதயங்களை பிரித்து எடுத்துச் செல்ல முடியாமலும் தங்கள் இணையிடம் விட்டுச் செல்ல முடியாமலும் பரிதவித்து வருந்தியதையும் அரசன் கண்டான். இளவரசியை நோக்கிக் கொண்டிருந்தவன், இந்த பெண்ணின் கதை நமக்கு புரியவே இல்லையே. இவளை நம் அன்னை அனுப்பி வைத்தது நம் அண்ணனை மணப்பதற்காக. இவளும் அவனை தேடியே இந்த ஆதித்தபுரி வந்ததாக சொன்னாள். ஆனால் உண்மையில் வேந்தனை காதலித்திருக்கிறாள் இவள். எனில் வேந்தனை இவள் யார் என்று கருதியிருப்பாள்? இளவரசன் இவர்தான் என்று வேந்தனை இவள் கருத வேறேதேனும் முகாந்திரம் உள்ளனவா? வெறும் உடலமைப்பை கொண்டு மட்டுமே இவர்தான் மூத்த இளவரசர் என்று அவள் எண்ணிக்கொண்டாளா? அந்த அளவுக்கு முட்டாளா அவள்? வேந்தன் நம் சகோதரனை தேடி வருவதாக இப்பெண்ணிடம் கூறியது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து அந்த நபரை அவர் கண்டுவிட்டார் என்றே தோன்றுகிறது என்று ஆதித்யன் மனதில் எண்ணிக்கொண்டிருக்க, இளவரசிக்கு சமாதானம் சொல்லிவிட்டு வையாபுரியை நெருங்கிச் சென்றான் இன்பவேந்தன். மாடி முகப்பில் நின்றபடி திடலை வேடிக்கை பார்த்து வந்த ஆதித்யனின் கண்களில் வேந்தன் பட, பின்னவனின் செயல்பாடுகளை இமைமுடாது நோக்கிக் கொண்டிருந்தான் அரசன். வேந்தன் தூரத்தே நடந்து சென்ற வையாபுரியை நாடிச் செல்ல, முன்பே பரிச்சயமானவனிடம் பேசச் செல்வது போல வேந்தன் சென்றதை அரசன் கவனிக்க தவறவில்லை. உரையாடல் கேட்கும் தூரத்தில் அந்நபர்கள் இல்லாவிடினும் அவர்களுக்குள் என்ன மாதிரியான சம்பாஷணைகள் நடந்திருக்கும் என்று பார்வையாலேயே யூகிக்கும் தூரத்தில்தான் அரசன் இருந்தான். வையாபுரியிடம் சென்ற வேந்தன் அவனிடம், வையாபுரி அவர்களே, தங்களுக்கு புது மெய்க்காவல் தளபதி வேந்தனின் பணிவான வணக்கங்கள். உங்களை பற்றி நிறைய கேள்வியுற்றிருக்கிறேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். பேசியவனை மரியாதை கலர்ந்த அதிர்ச்சியுடன் நோக்கிய வையாபுரி, புது மெய்க்காவல் தளபதியா? ராகவனுக்கு பின்னால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் நீங்கள்தானா? தங்களுக்கு அடியவனின் வந்தனங்கள் தளபதி. உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர் இந்த எளியனை வணங்குவது முறையா? நான் அல்லவா உங்களை கைகூப்பி வணங்க வேண்டும்? அது போகட்டும், என்னை பற்றி கேள்வியுற்றதாக சொன்னீர்களே, நான் பிரபலமானவனா அல்லது சாதனையாளனா? நான் ஒரு சாமானியன் மட்டுமே. எப்படி என்னை குறித்து அறிந்துள்ளீர்கள் என்று கேட்டான் ஆர்வம் தாழாமல். வையாபுரியின் கேள்விக்கு வேந்தனோ, உங்கள் மொத்த கூற்றுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக பதில் கூறுகிறேன். முதலில் உங்களை வணங்கியதை பற்றி சொல்கிறேன். மரியாதை காட்டுவதற்கு சாமானியன் சாதனையாளன் என்றெல்லாம் பேதம் பார்க்க தேவையில்லை.
நல்லவர்கள் அனைவருமே போற்றுதலுக்குரியவர்கள்தான். ஒருவரின் பிறப்பை கொண்டோ அவரது செல்வாக்கை கொண்டு மட்டுமோ மரியாதைகள் கிடைத்து விடுவதில்லை. அவருடைய செயல்பாடுகளே உண்மையான மதிப்பை பெற்றுத் தருகின்றன. அப்படித்தான் உங்களுக்கும். சக்கரவர்த்தியின் தர்ம பத்தினியும் இந்த வசுமித்ரா சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியுமான சௌபர்ணிகாவும் அவளது தங்கையும் எனது அத்தை மகள்கள். பெரியவள் உங்களை பற்றி நிறையவே புகழ்ந்திருக்கிறாள். அவளது மித்ரவிந்தா பயணத்தில் நீங்களும் உங்கள் மனைவியும் சக்கரவர்த்தி தம்பதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது முதல் அவர்களை தாக்க வந்த எதிரிகளிடம் போராடி பிரபுவையும் அவரது ஆட்களையும் காப்பாற்றியது வரை அனைத்து நிகழ்வுகளையும் விவரித்தாள். பிரபுவின் மெய்க்காவல் வீரர்கள் பிரபுவை காக்க போராட நீங்கள் அந்த வீரர்களை பாதுகாக்க சண்டையிட்ட கதையையும் கூறினாள். இத்தனைக்கும் அப்போது நீங்கள் உதவுவது சக்கரவர்த்திக்குதான் என்று தெரியாமலேயே சண்டையிட்டிருக்கிறீர்கள். அடுத்தவருக்கு ஆபத்து நேரும் போது அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்று அலட்சியமாக கடந்து சென்று விடாமல் ஒரு சிறந்த குடிமகனாக உங்கள் கடமையை ஆற்றியுள்ளீர்கள். காயம்பட்ட வருணனுக்கு சிகிச்சை அளிக்க ஆவண செய்துள்ளீர்கள். அன்று வருணனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் அரசர் உருக்குலைந்து போயிருப்பார். விரைந்து செயல்பட்டு பிரபுவை கவலையிலிருந்து காத்துள்ளீர்கள். அரசாங்கம் என்பது அரசரை மட்டுமே நம்பியில்லை. அரசர் ஒருவர் பொறுப்பானவராக இருந்து நாட்டின் மக்கள் சரியில்லை என்றால் மகத்தான அரசனால் கூட மாநிலத்தை ஆள முடியாது. அதுவே பிரஜைகள் கடமையுணர்வோடு செயல்பட்டால் எந்த எதிரியும் நாட்டிற்குள் ஊடுருவி அசம்பாவிதத்தை ஏற்படுத்த முடியாது. அன்று மாபெரும் அனர்த்தம் நேருவதிலிருந்து இந்நாட்டை காத்துள்ளீர்கள், நீங்களும் உங்கள் ஊர்க்காரர்களும். இது இல்லாமல் இன்னொரு அளப்பரிய காரியத்தையும் உங்களை அறியாமலேயே செய்து வருகிறீர்கள். அது என்னவென்று விரைவில் உங்களுக்கே புரிய வரும். நேரம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று புதிர் போட்டுவிட்டு அர்த்த புன்னகையுடன் அகன்று சென்று விட்டான் வேந்தன். தளபதியின் வார்த்தைகள் புரியாமல் நடந்து சென்றவனையே குழப்பத்தோடு வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்த வையாபுரி, அப்படி என்ன காரியம் செய்துவிட்டோம் நாம்? நாம் செய்யும் ஒரே காரியம் வாயடிப்பதுதான். அதை யாரும் விரும்புவதாக தெரியவில்லையே. அரசர் ஒருவர் மட்டுமே நமது வாயாடித்தனத்தை ரசிக்கிறார். பிறகு ராகவனும். நமது ஓயாத வாய்க்காகத்தான் இந்த கோட்டையில் அரசர் தங்க இடமே அளித்திருக்கிறார் எனில் வாயடிப்பதுதான் அந்த அளப்பரிய செயலா இருக்கும்? யார் கண்டது? அரசரை மகிழ்விப்பது அத்தனை சாதாரணமான காரியமா? கணக்கற்ற பணிகளால் அலுப்பாக இருப்பவரை பேசியே மகிழ்விப்பது மகத்தான பணிதானே. அதைத்தான் இந்த மனிதர் குறிப்பிட்டு செல்கிறார் என்றெல்லாம் தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டவன் கைகளை அகல ஆட்டி வெற்றி களிப்போடு நடை போட்டு தன் மனைவியை நினைத்துக் கொண்டு, அடியே வேதவள்ளி, என்னடி எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்னை பற்றி? நான் வாய் பேசுவதை எத்தனை முறை நையாண்டி செய்திருக்கிறாய் பாரடி. என் வாயால்தான் நமக்கு வாழ்வே பிறந்திருக்கிறது. அந்த வாய்தான் நமக்கு அரசாங்க பணியை பெற்றுக் கொடுத்தது. அதே வாய்தான் இன்று மெய்க்காவல் தளபதி என்னை புகழ்ந்துவிட்டு செல்லும்படி செய்திருக்கிறது. இனி என்றாவது என் வாயை குறை சொல், உன் வாயை தைக்கிறேன் என மனைவி கண்முன்பு நிற்பதாக கற்பனை செய்து கொண்டு அவளை திட்டியபடியே நடை போட்டுச் சென்றான். இந்த காட்சிகளையெல்லாம் கண்டு கொண்டிருந்த ஆதித்யன் உல்லாச மாளிகை நோக்கி நடை போட்டு சென்று கொண்டிருந்த வையாபுரியை ஆட்களின் மூலம் தன்னிடத்தில் அழைத்து வரச் செய்து வேந்தன் தெரிவித்துவிட்டு சென்ற விஷயங்களை கேட்டறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவன் வையாபுரியை யோசனையுடன் பார்த்த வண்ணமே, இவன் அப்படி என்ன வேலை செய்கிறான்? நிச்சயம் வேந்தன் குறிப்பிட்டது வாயடிப்பதை பற்றி இருக்காது எனில் அது என்னவாக இருக்கும் என்றெல்லாம் தனக்குள்ளேயே யோசித்து வந்தான். அரசனின் கண்களை ஆந்தை போல விழித்து உற்று நோக்கிய வையாபுரி, பிரபு, அடியனை ஏன் அப்படி வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? நான் அழகன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் பேரழகன் என்று தாங்கள் என்னை கண் சிமிட்டாமல் காணும் போதில்தான் தெரிந்து கொண்டேன். இன்று என்னை எப்படி உணர்கிறேன் என்றால், பாண்டவரில் ஒருவனான பார்த்திபனைப் போல என்னை எண்ணுகிறேன். அஸ்தினாபுரத்தில் அத்தனை 1000 பேர் இருந்தும் கண்ணன் நண்பனாக தேர்ந்தெடுத்தது காண்டீபன் அர்ஜுனனைத்தான். அவனுக்கே அந்த இறைவன் தேரோட்டினார். அவனையே சரித்திரத்தில் புகழ் பெறச் செய்தார். அப்படித்தான் இந்த வசுமித்ராவில் லட்சோப லட்சம் ஆண்மகன்கள் இருந்தாலும் அதில் என்னை மட்டும் அருகில் அழைத்து என்னை கண்ணயராமல் கண்டு ரசிக்கிறீர்கள். ஆணுக்கு இலக்கணமாக அழகுக்கே அழகு சேர்ப்பவரான தாங்கள் என்னை ரசித்து பார்க்கும் போதுதான் எனது அழகு எனக்கே புரிகிறது பிரபு என்று பெருமிதச் சிரிப்போடு வெட்கப்பட்டான். சிந்தனையை சீர்குலைத்த மனிதனை எரிச்சலோடு முறைத்த ஆதித்யன், உன் அழகை ரசிப்பதற்கு நீ என்ன எனது காதலியா? ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடு. வயதில் பெரியவன் என்பதால் அடிக்காமல் விட்டு வைக்கிறேன். அடித்தே ஆக வேண்டுமென்று கருதினால்
நான் கை நீட்டத் தேவையில்லை. உன் மனைவியிடம் சொன்னால் உன் முதுகு பழுக்கும். ஒழுங்காக ஓடிவிடு. நான் வேறு சிந்தனையில் இருக்கிறேன் என அதட்டிவிட்டு மறுபடியும் வேந்தனை குறித்து யோசனையில் மூழ்கினான். அரசனின் மிரட்டலால் சிறிது அஞ்சி அங்கிருந்து நகர முற்பட்டவன் மீண்டும் மெல்ல முன்னேறி அரசனை நெருங்கினான். ஆதித்யனை பார்த்து பயந்த வண்ணமே அவனிடம், பிரபு, ஒரு சந்தேகம். அன்றே தங்களிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் என் மனைவி ஓயாது வாய்ப்பேசி என்னை வாய்த்திறக்க விடாமல் செய்துவிட்டாள். இப்போது கேட்கலாமா என தலையை சொரிந்தபடியே நிறுத்தி நிதானித்து அரசனிடம் கேட்டான். மறுபடியும் யோசனை தடைபட்டு போனதால் எரிச்சல் அதிகரிக்க, மூக்கு விடைக்க, கழுத்து நரம்புகள் புடைக்க, பற்களை கடித்து உதடுகள் இரண்டையும் கோபத்தில் அழுத்தி பதிலேதும் சொல்லாமல், கேட்க அனுமதியும் கொடுக்காமல் எதிரில் இருந்தவனை அமைதியாக முறைத்திருந்தான் ஆதித்யன். வையாபுரியோ அரசனின் தோரணையைக் கண்டு அஞ்சி முன்பை விட அதிக பயத்துடன் எச்சிலை கூட்டி விழுங்கி, அது பிரபு, அந்த மோதிரத்தை கொண்டு வந்து தருவதாக சொன்னீர்களே, அது கிடைத்து விட்டதா? நீங்கள் தேடி அது கிடைக்காமல் போயிருக்க வாய்ப்பில்லை. கிடைத்திருந்தால் எனக்கு கொடுத்து விடுங்களேன் என்று ஒரு காலை முன்னால் வைத்து மற்றொரு காலை பின்னால் வைத்து ஓடுவதற்கு தயாராக நின்றபடி கேட்டான். ஆதித்யனுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் கோபம் வர சிரமப்பட்டு பொறுமையை இழுத்து பிடித்து வரவழைத்து, எந்த மோதிரமடா, தெளிவாகச் சொல். உனக்குதான் மாதமானால் சன்மானம் கிடைக்கிறதே, அது போதாதா? இதில் மோதிரம் வேறு தேவைப்படுகிறதா? மோதிரம் கிடைத்தால் உன் மனைவியின் விரலில் அணிவித்து அழகு பார்க்கப் போகிறாயா? நன்கு தெரிந்து கொள் மடையனே, வள்ளிக்கு உன்னிடம் தேவைப்படுவது நீ வாங்கிக் கொடுக்கும் ஆடை ஆபரணங்கள் அல்ல, உன் அமைதி ஒன்றுதான். நீ சிறிது நேரம் வாய் மூடி அமைதி காத்தாலே அவள் புதையல் கிடைத்த ஆனந்தத்தை அடைவாள், தெரிந்து கொள் என்று பற்களை கடித்த வண்ணமே பதில் கூறி வந்தான். பயம் உள்ளத்தை உருக்கி வந்தாலும் வையாபுரி விடுவதாயில்லை. அவன் துணிந்து அரசனிடம், மோதிரம் சன்மானமாக கேட்கவில்லை பிரபு. துஷ்யந்த சக்கரவர்த்தியின் மோதிரத்தை எனக்கு கொடுப்பதாக வாக்களித்தீர்களே, அதைத்தான் கேட்டேன். அரசர் வாக்கு தவறுவதும் கொடுத்த வாக்கை மறந்தே போவதும் முறையல்ல பிரபு என்று அரசனிடம் வாதம் செய்தான். எதிர்வாதம் பேசியவனின் காதை வலிக்கும்படியாக திருகிய அரசன், வயதில் மூத்தவனாயிற்றே என்று மரியாதை கொடுத்து பேசி வந்தால் அரசன் என்னிடமே வம்புகள் செய்கிறாய். நான் எத்தனை முக்கியமான காரியம் குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தொடர்ந்து இடைஞ்சல் கொடுத்து வருகிறாய் நீ. உன் காதை கழற்றுவதற்கு பதிலாக உன் நாக்கை அறுக்கிறேன். அப்போதுதான் உன் வாய் அடங்கும். உன்னை எதற்கடா இங்கே பணியமர்த்தினேன்? ஒழுங்காக வேலை செய்யாமல் அரட்டை எடுத்துத் திரியும் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் வாய்ப்பேசி இம்சிக்கத்தானே உன்னை அழைத்து வந்தேன். அதற்குத்தானே உனக்கு ஊதியமே வழங்குகிறேன். நீயானால் உன் வேலையை பார்க்காமல் என்னிடம் வம்பளந்து கொண்டிருக்கிறாய். ஒழுங்காக பணிக்குச் செல்லடா என்று மிரட்டி வையாபுரியின் காதை விடுவித்தான். வையாபுரியோ அரசன் விடுவித்த காதை தேய்த்து விட்டுக் கொண்டபடியே, என் பணியைத்தான் செய்தேன் பிரபு. இது சமத்துவ நாடு. இங்கு சக்கரவர்த்தியும் சாமானியனும் சரிசமம் என்று தாங்கள்தானே கூறுவீர்கள். அப்படியிருக்க தாங்களும் அரசவை செல்லாமல், அரச கோப்புகளை கவனிக்காமல் இங்கே திரளை வேடிக்கை பார்த்து பட்ட பகலில் கனவில் சஞ்சரித்து வந்தீர்கள் அல்லவா? அதை தடுக்கத்தான் எனது பணியை செய்தேன் என்றான் அரசனிடமிருந்து தப்பி ஓடியபடியே. ஓடியவனை பார்த்து அளவற்ற ஆத்திரத்துடன் ஆதித்யன், தடிமாட்டு பயலே, அவர்கள் நிற்பதும் நான் நிற்பதும் ஒன்றாடா? என் உடல் ஓய்வில் இருந்தாலும் உள்ளம் நாட்டுப்பணியை மேற்கொண்டுதானடா இருக்கும். பயணம் முடித்து திரும்பி வந்து உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என சிறுசிறுத்த ஆதித்யன் பழைய சிந்தனைகளை தொடர முயன்று சிந்தனை அவன் வசம் சிக்காமல் போக எரிச்சலுடன் அங்கவஸ்திரத்தை தோளிலிருந்து உருவி கோபத்தில் அதை உதறிவிட்டு அரண்மனைக்குள் சென்றான். சிறிது நேரம் கழித்து இன்பவேந்தன் அவைக்குள் சென்று அரசனிடம், பிரபு, ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வண்டியில் ஏற்றப்பட்டு விட்டன. பரிவாரம் மொத்தமும் கிளம்ப தயாராக உள்ளது பிரபு. தாங்கள் தேவிமார்களிடம் ஆசை பெற்று குதிரை ஏற வேண்டியதுதான் பாக்கி. குதிரை குபேரன் கூட திடலுக்கு அழைத்து வரப்பட்டு விட்டது அரசே என்று தெரிவித்தான் பயபக்தியுடன். வேந்தன் சொல்லுக்கு தலையாட்டிவிட்டு ஆதித்யனும் அவையிலிருந்து வெளியேறி திடலுக்கு செல்ல, அங்கே தன்னை வழியனுப்ப காத்துக் கொண்டிருந்த ராஜகுல பெண்களிடம் விடை பெற்றுவிட்டு பாட்டனார் ஜெயந்தனிடம் ஆசி பெற்றவன் அவரிடம், மீசைக்காரரே, உங்களை நம்பித்தான் தலைநகரிலிருந்து புறப்படுகிறேன். நான் திரும்பி வரும்போது ஆதித்தபுரியை பத்திரமாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும், புரிகிறதா? என் நேரமும் கோகுலத்து கண்ணன் போல பெண்களின் மத்தியிலேயே நேரத்தை கடத்தாமல் சிறிது ராஜாங்க வேலைகளையும் பாருங்கள்.
கள்ளத்தனமாக கோட்டைக்குள் வரும் திருட்டுப் பயல்களுக்கெல்லாம் ராஜவிருந்தும் கைச்செலவுக்கு காசும் கொடுத்து அனுப்பி அரசாங்க பணத்தை வீணடிக்க கூடாது, நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என பெரியவரை வேடிக்கையாக அதட்டினான். மிரட்டிய பேரனை மீசையை பிடித்து வலுவாக முறுக்கிய பெரியவர், நான் மீசைக்காரன் என்றால் நீ யாரடா? உன் உதட்டிற்கு மேல் முளைத்திருப்பது மயிர்பீலியா? கோகுலத்து கண்ணன் நான் இல்லையடா. உன் பாட்டி ஒருத்தி மட்டும்தான் எனக்கு மனைவி. உனக்குத்தான் பெரிய பட்டியலே உள்ளது. நீ என்னை கிண்டல் செய்கிறாயா? கள்வனுக்கு உணவளித்தேன்தான், ஆனால் நீ செய்யாததை ஒன்றும் செய்துவிடவில்லை. முறுக்கிக் கொண்டு திரியும் அந்த பயலுக்கு நீ எப்படியெல்லாம் உபகாரம் செய்து வருகிறாய் என்று நானும் அறிவேனடா. சக்கரவர்த்தி நீ செய்தால் அது குற்றமில்லை என்றால், ராஜ்யத்தின் மகாராணியுடைய தந்தை நான் செய்தாலும் அது குற்றமில்லைதான், தெரிந்து கொள் என்று அதிகார குரலில் கர்ஜித்தவர் பின்னர் தன்னால் முறுக்கப்பட்ட பேரனின் மீசையை சீர் செய்துவிட்டு அவனை மார்புற தழுவிக்கொண்டு, பத்திரமாக சென்று வா கண்ணா. தலைநகர் என் பொறுப்பு. இங்கே அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ என் பேத்தியை கவனமாக அழைத்து வா. வரும் வழியில் கானகம் எதையேனும் கண்டால் என் பேத்தியை பாதையில் நிற்க வைத்துவிட்டு நீ காட்டிற்குள் சென்று விடாதே. உன் அன்னை வந்த பிறகு உனக்கு சிறிது காலம் பணியில் இருந்து விடுப்பு கொடுப்பாள். அந்த சமயத்தில் நீ கானகம் செல்லலாம் என்றார் பேரனிடம் அதிகாரமாக. பாட்டனின் பேச்சை கேட்ட ஆதித்யனோ அவரை சந்தேகமாக முறைத்து, அதெப்படி? என் அன்னை என்ன செய்வார் என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள்? ஏதோ என் அன்னையுடன் அடிக்கடி தகவல் பரிமாற்றத்தில் ஈடுபடுபவர் போலவே உரைக்கிறீர்களே. சரியில்லை கிழவரே, உண்மையை கூறுங்கள். என்னிடமிருந்து என்ன மறைக்கிறீர்கள் என்று சத்தமாக இறைந்தவன் பின்பு குரலை வெகுவாக தனித்து, தமையன் யார் என்ற உண்மையை என் நலம் விரும்பி ஒருவருக்கும் என் துரோகி ஒருவருக்கும் தெரியும் என்று இளவரசி வசுப்பிரதா கூறியிருக்கிறாள். அந்த துரோகியை அரவிந்தன் மூலமாக என் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து விட்டேன். எனில் அந்த விசுவாசி நீங்கள்தானே? சொல்லுங்கள் தாத்தா, அனைத்து ரகசியங்களையும் நீங்கள் அறிவீர்கள். என் அன்னை இத்தனை காலமும் எங்கிருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். கூடவே என் அண்ணன் இப்போது எங்குள்ளான் என்றும் உங்களுக்கு தெரியும், சரியா என்று கேட்டான் பெரியவரின் மனதை ஊடுருவி உச்செல்லும் பார்வையுடன். பெரியவர் முதலில் மர்மமாக நகைத்து பின்னர் அப்பாவி போல வதனத்தை மாற்றி, அது எனக்கு எப்படி கண்ணா தெரியும்? நானே ஒரு வயதான கிழவன். எனக்கு நான் யார் என்பதே அடிக்கடி மறந்து போகிறது. இதில் உன் அண்ணன் யார் என்பதை நான் எப்படி அறிவேன்? பாட்டனை நம்படா தங்கமே என்று பாவப்பட்டவர் போல பாசத்தை பொழிந்தார். பெரியவர் மீது பதித்த சந்தேக பார்வையை கோபப் பார்வையாக மாற்றி பற்களை நரநரவென கடித்து, உங்கள் மீதுள்ள அன்பாலும் மரியாதையாலும் நான் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களிடம் ஒப்பித்து விடுகிறேன். பார்க்கவத்தில் இருந்தபோது கூட அங்கு நடந்த சம்பவங்களை வரிவிடாது எழுதி அனுப்பி வந்தேன். ஆனால் நீங்களோ என் பிறப்பை பற்றிய பெரிய உண்மையே என்னிடமிருந்து மறைத்திருந்தீர்கள். இப்போது நான் தூக்கத்தை தொலைத்து தேடி வரும் என் தமையனை கூட நீங்கள் முன்னரே அறிந்து வைத்துக் கொண்டு அவனை வெளிப்படுத்த மறுக்கிறீர்கள். உங்கள் மீது சினம் கொண்டு விட்டேன். இனி உங்களிடம் பேச்சுவார்த்தை கிடையாது தாத்தா என்று பொய்யாக ஆத்திரப்பட்டான் அரசன். அந்த நேரம் வேந்தன் அரசனுக்கு அருகில் வந்து அவனிடம், தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும் பிரபு, நேரமாகிறது. ராகுகாலம் துவங்கும் முன்பாக நாம் பயணத்தை துவங்க வேண்டும். தாமதித்தால் பல நாளிகை காத்திருந்து பிறகே பயணம் துவங்க வேண்டியிருக்கும். கிளம்பலாம் பிரபு என்று அழைத்தான் பவியமாக. பெரியவரின் மீது பதித்திருந்த கோபப் பார்வையை அழைத்தவன் புறமாக உணர்ச்சி மாறாமல் திருப்பிய அரசன் அவனிடம், மிக அற்புதம். விசுவாசிக்கு விசுவாசி உதவி கொள்கிறீர்களாக்கும். எனில் நீங்கள் இருவரும் முன்பே கூட்டு சேர்ந்து விட்டீர்கள். என் பாட்டனார் ரகசியத்தை அறிவார் என்பதை நீங்கள் முன்னரே அறிவீர்கள் வேந்தரே. நானெல்லாம் நடிப்பில் கெட்டிக்காரன் என்று தற்புகழ்ச்சி செய்து கொண்டேன். உங்கள் நடிப்பிற்கு முன் என் நடிப்பு கடற்பாறைக்கு அருகில் காணப்படும் கூழாங்கல் போல அற்பமானது என்று உணர்ந்து கொண்டேன் என சத்தம் குறைவாக வேந்தனை சாடியவன் பின்பு பாட்டனையும் வேந்தனையும் மாறி மாறி பார்த்து, அது எப்படி? நீலா அன்னையின் விசுவாசிகள் மட்டும் இத்தனை நெஞ்சுறுதியுடன் காணப்படுகிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் இருக்கும் கொள்கை பிடிப்பும் பக்தி விசுவாசமும் என்னவர்களுக்கு இருப்பதில்லையே. அமரேந்திரன் தம்பதியினர், நீங்கள் இருவர், அந்த சின்ன பெண் வசுப்பிரதா என அனைவருமே என் தாயிடம் உள்ள அளவு கடந்த பக்தியால் என்னிடம் வாயை திறக்க மறுக்கிறீர்கள். ஆனால் என் மீது பாசம் காட்டுவது போல பாசாங்கு செய்கிறீர்கள். உண்மையை ஒளித்து மறைப்பதுதான் உங்கள் பக்தி விசுவாசமா? நடத்துங்கள் உங்கள் நாடகத்தை. நடப்பது சக்கரவர்த்திக்கு விரோதமாக. ஆனால் உங்கள் அனைவருக்கும் ராஜாங்க விசுவாசிகள் என்று பெயர். ராஜனுக்கே துரோகம் செய்துவிட்ட பிறகு நீங்கள் எப்படி அப்பா ராஜ விசுவாசிகள் ஆவீர்கள் என்று உண்மையை அறிந்து கொள்ள முடியாத கோபத்தில் பொறிந்து தள்ளிவிட்டு குதிரையேறச் சென்றான்.
அரசனின் குற்றச்சாட்டை கேட்டு மறுபடியும் முதியவரை பார்த்து மர்மமாக சிரித்த வேந்தன் தானும் குதிரை ஏற முன் சென்றான். அரசனது குதிரைக்கு அருகில் இருந்த தன் குதிரையில் ஏற முயன்றவனை தடுத்த ஆதித்யன், நீங்கள் இங்கு வருகிறீர்கள் வேந்தரே, நீங்கள் என்னுடன் வரத் தேவையில்லை, உங்களுக்கு இங்கே வேறு பணிகளை நிர்ணயித்திருக்கிறேன் என்று கூற வேந்தன் அதிர்ச்சியுற்று, இது அநியாயம் பிரபு, தங்களிடம் உண்மையை மறைக்கிறேன் என்பதற்காக என்னை நீங்கள் புறக்கணித்து விட்டு செல்வது தகாது. நான் என்ன தவறிழைத்து விட்டேன்? என் உயிரை காத்த உத்தமிக்கு விசுவாசமாக இருக்கிறேன். அன்னைக்கு எந்த மகனாவது துரோகம் செய்வானா? தாயின் ஆணையை பொறுப்பான தனையன் மீறுவானா? எனக்கு மறு உயிர் கொடுத்தவரே அன்னை நீலாதேவிதான். அவர் மறைக்கச் சொல்லி கட்டளையிட்ட உண்மைகளை நான் எப்படி வெளிப்படுத்துவேன் பிரபு? அதிலும் தங்கள் தமையன் யார் என்ற உண்மையை நானே இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. எனக்கே தெரியாத உண்மையை நான் எவ்வாறு கூறுவேன்? தங்களை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து அனுப்பியுள்ளார் அன்னை. அவரது ஆணையை என்னால் மீற முடியாது பிரபு. தங்களுக்கு பாதுகாப்பாக வரவில்லை எனில் அன்னையின் ஆணையை மீறியதாக ஆகிவிடும். அதனால் நானும் வருகிறேன் என்று அரசனிடம் தர்க்கம் செய்தான் வேந்தன். ஆதித்யன் மறுப்பாக தலையசைத்து, ரகசியத்தை மறைத்ததற்காக உங்களை அழைத்துச் செல்லவில்லை என்று யார் கூறினார்கள்? உங்களுக்கு தலைநகரில் ஒரு பணி வைத்திருப்பதாக கூறினேனே, மறந்துவிட்டீர்களா? அன்னை என்னை நம்பி ஒரு கன்னிகையை தலைநகருக்கு அனுப்பி வைத்துள்ளார். நான் பயணம் செல்லவிருப்பதால் அந்த கன்னிகையின் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள்தான் நான் வரும் வரையில் விராட்பூர் இளவரசி வசுப்பிரதாவை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அவள் கானகப் பயணம் செல்ல விரும்புகிறாள். அவளுக்கு பாதுகாப்பாக இருந்து அழைத்துச் சென்று வாருங்கள். அன்னையின் நம்பிக்கையை உடைக்க மாட்டீர்கள் தானே? அவரை நீங்களும் தானே அன்னையாக பாவித்து பூஜிக்கிறீர்கள். எனில் தாயின் நம்பிக்கையை உடைக்காதீர்கள் என்று அரசன் வேந்தனுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்க, பெண்களின் கூட்டத்தில் நின்றிருந்த வசுப்பிரதா அரசனின் கூற்றை கேட்டு துள்ளி குதிக்காத குறையாக ஆரவாரித்து வந்தாள். அவளது குதூகலத்தை நேரடியாகவே வேந்தன் காண, அவ்விருவரையுமே ஓரக்கண்ணால் கண்டான் ஆதித்யன். என்ன வினையாற்றுவது என்று தெரியாமல் வேந்தன் யோசித்து வந்தான். ஆதித்யனோ விஷமமாகச் சிரித்தபடி குதிரை ஏறி தன் பயணத்தை துவங்கினான்.